எனக்கு என்னமோ இவங்க 2 பேரோட ஜாடையை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ரூம்ல இவ்வளவு பேர் இருக்க கூடாது, 2 பேர் மட்டும் தான் இருக்கணும். நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்க கூடாது, அதுக்கு தான் சொன்னேன். இல்ல சிஸ்டர், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. வெளியில இருந்து வந்து யாரும் குழந்தைய பார்க்க கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இல்லங்க, யாருக்கும் இன்னும் சொல்லல. டாக்டர் செக்அப்க்கு வரப்போ எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, சரியா? சரிங்க. சண்முகம், குழந்தை பிறந்த விஷயத்த பவானி கிட்ட சொல்லிட்டியா? அவ எப்ப வரேன்னு சொன்னா? சொல்லிட்டேமா, இப்ப நாளைக்கு வரேன்னு சொல்லிருக்கேன். சரி. குட்டி பையன் வந்துட்டானா? ஆமாண்டா தங்கம், உன் கூட விளையாடுறதுக்கு குட்டி பையன் வந்துட்டான். எப்படி ஜெயம்மா, நான் தூக்கட்டுமா அவனை? ஐயோ இல்ல தங்கம், உன்னால தூக்க முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா தூக்கு. இப்ப இப்படியே பாத்துக்கோ. உங்களுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? அதான் வந்துட்டான்லம்மா, இன்னும் கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணா உன் கூடவே விளையாட ஆரம்பிச்சிருவான். அவனை யோசிச்சு சூப்பர் பேரை வைக்கட்டுமா? சரிடா தங்கம், நீயே வை. குட்டி பையன் வந்தது அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுடா தங்கம், அம்மா ரொம்ப ஹாப்பி, நாளைக்கு வந்துருவாங்க. ஏங்க, நம்ம குழந்தைய பொன்னி அவ கையால தூக்கணும்னு ஆசையா இருக்கு. பொன்னி வருவாளா? அவளை வர சொல்லலாமா? கண்டிப்பா வர சொல்றேன் உஷா. எதுக்குன்னா பொன்னி வந்து குழந்தையை பார்க்க வேணாமா? அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். என்ன பேசுற நீ? அதான் ஒட்டும் வேணாம் உறவும் வேண்டான்னு போயிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு? ஜெயா, அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியுமா? உஷாக்காக பொன்னி என்னெல்லாம் பண்ணிருக்கா. அதனாலதான் உஷாவே மனசார பொன்னி வந்து அவ குழந்தைய தூக்கணும்னு ஆசைப்படுறா. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு எப்படி தோணுதோ எனக்கு தெரியாது, அவ இங்க வர கூடாது. பொன்னி இங்க வந்தானா? டேய், அவ வரக்கூடாதுன்னு சொல்றேன். என்ன வந்தாங்கற? சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அவளை பத்தி பேசி என்ன கோவப்படுத்தாதீங்க. அதான் சம்மந்திக்கு விருப்பம் இல்லன்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? விடுங்க, பாத்துக்கலாம். இல்லம்மா, பொன்னி வந்து என் குழந்தைய தூக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆளு ஆளுக்கு மனசுல ஒரு ஆசையை வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் சரிப்பட்டே வர